வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகை 1ஆம் தேதி சோமவார திங்கள். ஸோ இந்த வருஷம் கார்த்திகை மாதம் 5 சோமவாரம் வருது. அதாவது 17ஆம் தேதி, 24ஆம் தேதி, 1ஆம் தேதி 12வது மாதம், 8ஆம் தேதி 12வது மாதம், 15ஆம் தேதி 12வது மாதம். அதாவது கார்த்திகை 29 நாட்குள்ள 5 சோமவாரங்கள். ஸோ சிவனுக்கு சங்காபிஷேகம் செய்வாங்க. சிவபெருமான் மன்னர்களுக்கு இந்த நாள் சோமவாரத்தன்று நீங்க வழிபட்டீங்கன்னா நான் கேட்கிற வரத்தை தரேன்னு சொல்லி சிவபெருமானே சொல்லியிருக்காரு. அப்பேற்பட்ட இந்த சோமவார விரதத்தை நம்ம விட்டுறலாமா? தாராளமா. என்னென்ன யாருக்கு பிரச்சனையோ அதை மனசார நினைச்சுக்கிட்டு சிவனுக்கு விரதம் இருக்கலாம், முருகனுக்கும் விரதம் இருக்கலாம். ஆனா இந்த 5 சோமவார விரதங்கிறத கண்டிப்பா நம்பிக்கையோட செய்யுங்க. உங்களுடைய வேண்டுதல் பலிக்கும். ஏன்னா அவரே நமக்கு நான் வரம் தரேன்னு சொன்ன நாள் இது. ஸோ இந்த நாட்களை தவற விடாதீங்க. ஸோ 5 சோமவாரம் எளிமையாகவே பண்ணலாம். வெள்ளும் அர்ச்சனை பண்ணலாம், ருத்ராட்சை பாலாபிஷேகம் பண்ணலாம், பன்னீர் ரோஸ் வச்சு வீட்டில் பண்ணலாம், பழம் வச்சு பண்ணலாம். ஸோ எளிமையான முறையில் என்ன செய்யணுமோ தாராளமாக செய்யுங்க. கோயிலில் போயிட்டு சங்குல தான் பாலாபிஷேகம் பண்ணுவாங்க. ஸோ அதை பாருங்கள் வாய்ப்பு கிடைக்கிறவங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த விரத நாட்களை தவற விடாதீங்க. ரொம்ப விசேஷமான விரத நாட்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த 5 சோமவாரம் நாட்கள். நன்றி.